நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ நடு ராத்திரியில் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. கூடவே ஸ்லோவாக பேசுகிற சத்தமும். இது தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்க உங்ககிட்ட இருக்க எல்லா தைரியத்தையும் வர வச்சுட்டு கதவை தொடர்ந்து பார்த்தா வெளியே யாருமே இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி வெளியே வர ஆரம்பிச்சு அது உங்களை தான் கொல்ல வந்திருக்குன்னு தெரிய வரப்போ எப்படி இருக்கும்? இது 1817 அமெரிக்காவில் உண்மையாகவே நடந்த ஒரு கதை. அமெரிக்காவில் இப்போ வரைக்கும் விடை தெரியாத மர்மமான பேய் கதைகளில் இதுவும் ஒன்றா இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த பேய் கதை தான். ஹே காய்ஸ், நான் தான் சௌமியா அண்ட் வெல்கம் டு மினிட்ஸ் பேக். அமெரிக்காவில் டென்னசி நகரத்தில் காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டில் ஜான் பெல்னு ஒருத்தவர் அவரோட குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வராரு. ஜான் பெல்க்கு லூசின்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு 3 பசங்க 3 பொண்ணுன்னு ஒரு பெரிய குடும்பமாக நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கதையில் முக்கியமான கேரக்டராக இருக்கிறது ஜான் பெல்லோட கடைசி பொண்ணான பெட்சி பெல். ஜான் பெல் ஒரு பணக்காரராக இருக்கார். இவர் 320 ஏக்கர் நிலத்தில் நடுவில் ஒரு வீட்டை கட்டிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் மதியம் ஜான் அவரோட நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ தூரத்தில் ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அது பார்க்க நாய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் முயலோட தலையோட. இதை பார்த்த ஜான் உடனே அவரோட துப்பாக்கி எடுத்து அந்த உருவத்தை ஷூட் பண்ணுறாரு. ஆனால் அந்த உருவம் அப்படியே காற்றுல மறைஞ்சு போயிடுது. அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து ஏதோ வினோதமான சத்தம் அந்த வீட்டை சுற்றி கேட்க ஆரம்பிக்குது. கதவை யாரோ தட்டுற மாதிரியும் தரையில் நகத்தை வச்சு கீறுற மாதிரியும் யாரோ அழுகிற மாதிரியும் இப்படி பல சத்தங்கள் அந்த வீட்டிலேருந்து கேட்குது. ஆரம்பத்தில் அவங்க காட்டுக்கு நடுவில் அவங்களோட வீடு இருக்கிறதுனால ஏதாவது மிருகம் பண்ணியிருக்கும்னா நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அந்த சத்தம் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்திருக்கு. சில ராத்திரியில் ஏதோ சங்கிலி தரையில் இழுத்துட்டு போகிற மாதிரியும் பெரிய பெரிய பொருளை தூக்கி அடிக்கிற மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கு. ஆனால் மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா வச்ச பொருள் வச்ச இடத்துல தான் இருந்திருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக ஏதோ அமானுஷ்யமான ஒரு குரல் அந்த வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது அவங்க வெளியே சொன்னால் அவங்கள தான் பைத்தியம் நினைப்பாங்கன்ட்டு அவர் யாருக்கிட்டையும் வெளியே சொல்லிக்கவே இல்லை. ஆனால் இந்த விஷயம் அவங்களோட கடைசி பொண்ணான பெட்சியை தான் அதிகமாக பாதிச்சிருக்கு. அவங்கள யாரும் அடிக்கிறதாகவும் இல்லை முடிய பிடிச்சி இழுக்கிறதாகவும் இப்படி நிறையா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாத ஜானோட ஃபேமிலி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜேம்ஸை வீட்டுக்கு வர வச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த நைட் ஜேம்ஸும் அவங்க வீட்டில் தங்குறாரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ ஏதோ ஒன்று ஜேம்ஸோட பெட்ஷீட்டை இழுத்துருக்கு. இதை பார்த்து பயந்த ஜேம்ஸ்க்கு அந்த ரூமில் ஏதோ அமானுஷ்யமான சிரிப்பு சத்தம் கேட்டதாக சொல்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே அந்த பேய் மனுஷங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சிருக்கு. அது அந்த ஜான் ஃபேமிலியை கிண்டல் பண்ணி சிரிக்கிறதும் பைபிளில் இருக்க வசனத்தெல்லாம் சொல்லி அவங்க மதத்தை பற்றி ஆர்கியூ பண்ணுறதும் ஜான் ஃபேமிலியை பற்றி யாருக்குமே தெரியாத ரகசியத்தை சொல்கிறதும் இப்படி பல வேலைகளும் பண்ணியிருக்கு. நீ யாருன்னு அந்த பேய்கிட்ட கேட்டதுக்கு அதோட பேர் கேட்டி பேட்ஸ்னும் அது ஜான் பெல்ல கொல்ல வந்ததாகவும் சொல்லியிருக்கு. இந்த கேட்டி பேட்ஸ் டென்னசில தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. மக்கள் சொல்கிற கதைப்படி ஜான் இந்த கேட்டியை ஏதோ லேண்ட் விஷயத்தில் ஏமாத்தினதாகவும் அதுக்காக பழிவாங்க தான் இவங்க ஃபேமிலியை தேடி வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த ஆவி ஜானை டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அவரால் வாய் பேச முடியாமல் போயிருக்கு. திடீர்னு தலையில் ஒரு பெரிய வலியையும் கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு பெட்சியையும் விட்டு வைக்கல. அந்த பொண்ணையும் நிறைய விதத்தில் டார்ச்சர் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஆவி ஜானோட ஒய்ஃப் லூசியை மட்டும் எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு ஏதாவது குட்டி குட்டி வேலை செஞ்சு கொடுக்குறதும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு அவங்கள நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கு. நாள் போக போக இந்த ஆவியோட சக்தி அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ஜான் ஃபேமிலியை மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டுக்கு வரவங்களை அடிக்கிறதும் டார்ச்சர் பண்ணுறதுன்னு நிறைய வேலைகளும் பண்ணியிருக்கு. இதுக்கிடையில் பெட்சி ஜோஷுவான்னு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் இது அந்த ஆவிக்கு பிடிக்காம எப்போல்லாம் ஜோஷுவா வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் பெட்சியையும் அந்த பையன் ஜோஷுவாவையும் ரொம்ப ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணியிருக்கு. இதை பார்த்து பயந்த பெட்சி அந்த கல்யாணத்தையே நிறுத்திடுறாங்க. சரியா 3 வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு டார்ச்சரை ஜானோட ஃபேமிலி அனுபவிச்சிருக்காங்க. ஜானோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருந்திருக்கு. அவருக்கு தலையில் திடீர்னு ஏற்பட்ட வலி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. அப்பப்போ அவரை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கப்போ டிசம்பர் 20, 1820 ஜான் பெல் அவரோட வீட்டில் இறந்து கிடந்திருக்காரு. அவரோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டிலில் ஏதோ பிளாக் கலரில் லிக்விட் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அதோட அந்த பெட்ரூம் செவுத்தில் நான் தான் கொன்னேன்னு அதே கருப்பு கலர் லிக்விடில் எழுதியிருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கருப்பு கலர் லிக்விட் என்னன்னு யாருக்குமே தெரியல. ஜானோட இறுதி சடங்குல நிறையா பேர் கலந்துருக்காங்க. அதில் 3/4 பேர் அந்த பேயால் டைரெக்டாக பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருந்திருக்காங்க. அந்த கல்லறையை சுற்றி ஏதோ அமானுஷ்யமான சிரிப்பு சத்தம் கேட்டதாக நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஜான் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆவியோட டார்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது சரியாக 7 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய வினோதமான சத்தம் கேட்கறதும் பொருட்கள்லாம் தானாகவே நகரதுமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 107 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கு. அதாவது 1935. ஆனால் அந்த வருஷத்தில் அந்த இடத்துல அமானுஷமான விஷயம் நடந்ததா எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை.
மற்ற கதைகள் மாதிரி இல்லாமல் இந்த பேயை நேரில் பார்த்து நிறையா சாட்சிகள் இருக்குது. மனுஷங்கிட்ட பல தடவை நேரடியாக காண்டாக்ட் பண்ணதால இது அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமான ஒரு பேய் கதையாக இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த பெல் ப்ராப்பர்ட்டி கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்குது. மக்கள் யாராவது அங்கே போனால் நிறையா நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறதாகவும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத உருவம் அவங்கள தொடர்றதாகவும் உணர்ந்திருக்காங்க. இது மாதிரி நிறையா கதைகளை கேட்கணுன்னா உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.